மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே கோவத்துல கடுப்பாகி நான் இனிமே விளையாட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே மேட்சை விட்டு வெளியே போன 3 கிரிக்கெட் வீரர்களை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 அல்சாரி ஜோசப். 2024 வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு ஓடி மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மேட்ச்ல ஸ்லிப் ஃபீல்டர் வைக்கிறதுக்காக அல்சாரி ஜோசப்பும் கேப்டன் ஷாயோப்பும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அல்சாரி ஜோசப் கேட்டே இருந்தாரு ஸ்லிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷாயோப் ஸ்லிப்பை வச்சுட்டே இருந்தாரு. அதனால காண்டாகி கத்தவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பாலை போட்டு ஜார்டன் காக்ஸுடைய விக்கெட்டை தூக்கிடுவாரு. தூக்கிட்டு ஒரு ஃபீல்டர் தானே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஓவரை முடிச்சுட்டு கடுப்பாகி கோவமா கிரவுண்டை விட்டு வெளியே கிளம்பி போயிருப்பாரு. பரபரப்பா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே போய் கடுப்பாகி உட்காந்துருப்பாரு. அவர் ஃபீல்டிங்குள்ளேயே வந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் டேரன் சாமி தான் போய் எல்லாரையும் சமாதானப்படுத்தி வச்சாரு. அது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் முழுக்க வெறும் 10 பிளேயர்ஸோட மட்டும்தான் களத்துக்குள்ள வெஸ்ட் இண்டீஸ் ஆடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் கழிச்சு தான் உள்ள வந்திருந்தாரு அல்சாரி ஜோசப். ஒரு பிளேயர் கேப்டன் சொல்றதை கேட்கணும், அல்சாரி ஜோசப் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பல கிரிக்கெட் ஆர்வலர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நம்பர் 2 சுனில் கவாஸ்கர். 1981 இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப டெனிஸ் லில்லி போட்ட ஒரு பால் ஆனது சுனில் கவாஸ்கருடைய பேட்ல பட்டு அதுக்கப்புறம் பேட்ல பட்டிருக்கும். ஆனா அதுக்கு அம்பையர் LBWல அவுட்னு கொடுத்துருவாரு. அதனால சரியான கோவமாயிருவாரு சுனில் கவாஸ்கர். கோவமான அவர் டெனிஸ் லில்லி கிட்டையும் கேட்டு பார்ப்பாரு, அம்பையர் கிட்டையும் கேட்டு பார்ப்பாரு. ஆனா ரெண்டு பேருமே கண்டுக்க மாட்டாங்க. அவரும் கத்திட்டு பேட்ல தான் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாரு. சும்மா போல நான் ஸ்டேக் ரெண்டில் பேட்டிங் பண்ணிட்டு இருந்த சேத்தன் சவ்வானையுமே கூட கூட்டிக்கிட்டு போயிருப்பாரு. வாடா நம்ம கிளம்பி போலாம், இதுக்கெல்லாம் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிரவுண்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. இதனால 11 நிமிஷத்துக்கு மேல மேட்ச் ஆனது தடைப்பட்டுரும். அதுக்கப்புறம் ரெண்டு டீமுமே கலந்து பேசி அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் பண்ண வந்திருப்பாங்க. அந்த மேட்சையும் ஜெயிச்சிருப்பாங்க. சுனில் கவாஸ்கர் பண்ண இந்த ஒரு போராட்டமானது இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வரலாற்றில் இப்பவும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா கருதப்படுது. நம்பர் 3 டேவிட் வார்னர். 2018 டேவிட் வார்னர் பேன்ல இருந்த சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு உள்ளூர் போட்டியில் ஆடிட்டு இருந்தாரு. அந்த மேட்ச்ல அவர் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பிலிப் யூக்ஸின் அண்ணனான ஜாசன் ஓக்ஸ் ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டு இருப்பாரு டேவிட் வார்னரையே. அதிகமா சாண்ட் பேப்பர் இன்சிடென்ட் பத்தி பேசியிருப்பார் போல. அப்படி பேசினதால காண்டான டேவிட் வார்னர் என்ன பண்ணிருப்பாருன்னா அம்பையர் கிட்ட நேரா போய் நான் இனிமே விளையாடல, நான் மேட்சை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே போக ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பேசி சரி பண்ணி தான் உள்ளே அனுப்பி வச்சிருப்பாங்க. வந்து அவர் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இது அன்னைக்கு ஆஸ்திரேலியா நியூஸ் பேப்பர்கள்ல தலைப்பு செய்தியாவே வந்துருந்துச்சு.